உங்களோட அந்த வேர்டுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணி அட்வான்ஸ் பண்றதுக்காக வந்தேன். அட்வான்ஸ் பண்ணியாச்சு. அந்த வீடு வந்து ஒரு நரகம் மாதிரி ஒரு அதுக்குள்ள இருந்து என்னைக்குதான் ஓடி வரும்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஹலோ, ரொம்ப 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 ஹாப்பிங்க. பல விஷயத்தில் ஹாப்பி. ஒன்று என்னன்னா, இப்போ வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. பார்த்தவங்க வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீடியோனா இந்த யூடியூப் சேலரி அந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி ஒரு வீடு வந்து வாடகைக்கு பார்க்க வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த வீட்டுக்கு போய் அட்வான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாருமே இங்கே ஒருத்தர் விடாமல் அத்தனை பேருமே அண்ணா வீடு அருமையாக இருக்குது, நீங்கள் இந்த வீட்டுக்கு போங்க, சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க சொல்லியிருந்தீங்க. உங்களோட அந்த வேர்டுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணி இன்னைக்கு வந்து தேதி வந்து ஜூலை 10. இன்னைக்கு வந்து அட்வான்ஸ் பண்ணுறதுக்காக வந்தேன். அட்வான்ஸ் பண்ணியாச்சு. அந்த வீட்டிலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன சொல்கிறது, சிக்கல் நிறைய இருக்குது, நிறைய சிக்கல்கள் இருக்குது. இப்போ வந்து இந்த அட்வான்ஸ் பண்ணனதே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டிலேவாக தான் வரும். ஏன்னா இதெல்லாம் அட்வான்ஸ் பண்ணிட்டு வீடெல்லாம் வந்துட்டோம்னா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். அங்கிருந்து நம்ம பணம் வாங்காம வெளியே வரக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். வந்துட்டேன்னு வைங்க வராது எல்லாம் அந்த மாதிரி. இப்பெல்லாம் மக்கள்லாம் ரொம்ப திருட்டுத்தனம், ஃப்ராடு, பொய் இதெல்லாம் ஊறி போய் கிடக்குறாங்க. அதனால இந்த இது எல்லாமே வந்து டிலேவாக தான் உங்களுக்கு வரும். அதனால அதை பற்றி எதுவும் நீங்கள் கோச்சிக்க வேண்டாம். என்ன சொல்றது, இன்னைக்கு ரொம்பங்க இது வந்து இந்த வீடு அட்வான்ஸ் பண்ண வந்தோம். நாங்கள் என்ன நினச்சோம், சரி வீட்டுக்காரர் வருவாங்க, யாரோ ஒருத்தர் வருவாங்க, சரி வீட்டை பார்த்துட்டு அவங்கள்ட்ட அட்வான்ஸ் பண்ணிடலான்னு பார்த்தா அவங்களோட டோட்டல் ஃபேமிலி குட்டீஸுக்கு முதல் கொண்டு எல்லாருமே வந்தாங்க. எங்களுக்கு பார்த்து அவ்வளோ சந்தோஷம். அது வந்து இவங்களோட பூர்வீக வீடுங்களாம். அது ரொம்ப இந்த வீட்டு மேலே ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு அஃபெக்ஷன் இருக்குது, கேர் இருக்குது. அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக எங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த வீடு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பர்சன் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்களுக்கு சந்தோஷம். உண்மையாலுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இனி அடுத்து வந்து பால் காய்ச்சறது ஒன்று தான் ஒரு சிக்கல் இருக்குது. பால் காய்ச்சறது என்னைக்கு பண்ணுறதுன்னு புரியல. ஏன்னா ஒரு வாரத்தில் ஆடி வரப்போகுது. ஆமாப்பா, என்ன பண்ணலாமா? ஆடி வரப்போகுது. நம்ம வந்து ஆடிக்கு முன்னாடியே நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். இன்னைக்கு 10, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி நல்ல நாளாக இருக்குது. ஓ, நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கே வந்து பாலை காய்ச்சிடலாமே. அதுக்கப்புறம் டேட் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் அஷ்டமி நவமி அப்படி எல்லாம் வருது. அதனால ஒரு நாள் தான் இருக்குதா? ஆமா, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. சரி, அப்ப நாளைக்கு பண்ணிட்டா இது வந்து ஷிஃப்ட் பண்றது வந்து அவங்க பணம் கொடுத்தாதான் வர முடியும். ஐயோ, அது ரொம்ப முக்கியம். அப்ப ஆடி மாசம் மாதிரி டைம் ஆயிடுச்சுன்னா வேற அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு நல்லா தெரியுங்க. இவங்களோட ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கிற ஒரு இது, அதாவது நம்மளை டார்ச்சர் பண்ற எப்படி தெரியுங்களா? ஒண்ணு, நான் பணம் கொடுத்துட்டா 10 நாள்ல காலி பண்ணிருக்கேன். இது வாயை திறந்தாங்க. நான் பணம்னு கேட்டேன்னு வைங்களேன், எங்க பணம் எப்ப தரீங்கன்னா முதல்ல அடுத்த வாரத்தை என்னைக்கு வரணும், பணம் கொடுத்தா 10 நாள் காலி பண்ணிருக்கீங்க. இது என்ன லாஜிக் இது? பணம் கொடுத்தா 10 நாள் காலி பண்ணீங்க, 10 நாள் காலி பண்ணி. சரி, இப்ப அந்த மாதிரி ப்ரெஷர் பண்றாங்க. நம்மளுக்கு பணம் முக்கியம், அது ரொம்ப முக்கியம். அப்ப ஆடியில வர மாதிரி தானே ஆயிடும். அட, பால் காய்ச்சியாச்சு. நம்ம ஆடி மாசமே பால் காய்ச்சியாச்சு. அதனால பால் காய்ச்சிட்டா அப்புறம் எப்ப வேணா வரலாம். ஆடி மாசம் கணக்கு இல்ல. சரி, அப்பனா பிரச்சனை இல்லை. அப்பனா சரி, அப்ப வந்து நாளைக்கு வந்து பால் காய்ச்சிடலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தனியா செப்பரேட்டா போடுறேன். எல்லாரும் எங்களை வாழ்த்துங்க. 2 வருஷம் கஷ்டப்பட்டுட்டோம். இனிமேல் வந்து கொஞ்சம் நல்லா நிம்மதியா இருக்கக்காக ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த வீடை பத்தி எல்லாம் கேட்டாங்கல்ல, நான் அதையே சொல்லணும்ல. ஆமா, அது மறந்துங்க. இந்த வீடு நல்லா வசதியா இருக்குங்க. தண்ணி வந்து கேட்டேன், பைப் தண்ணி வரும்னாங்க. பைப் தண்ணி வந்து காலையில 6 மணிக்கு டான் வந்துருங்க, 8 மணி வரைக்கும் வரும்னாங்க. இன்னும் வந்துருங்க. அப்புறம் போர் தண்ணி இருக்குது, அதுவும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இங்கே பக்கத்துலேயே காய்கறி வாரத்துக்கு ஒருக்க போனீங்கன்னா என்ன வேணாலும் காய்கறி, வெங்காயம் முதல் கொண்டு எல்லாம் வாங்கிக்கலாங்க அப்படின்னாங்க. சரி, இல்லை அப்படி உங்களுக்கு நடுவில் ஏதாவது வேணா இந்த சைடு பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா அங்கே ஒரு கடை இருக்குங்க, அங்கேயும் வேணா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு விசாரிச்சோம். எது கிடைக்கும். ஆமாங்க, ஏன்னா எனக்கு அது ரொம்ப முக்கியம் இல்ல. நீங்க சொன்னது மாதிரி அம்மாக்கு அதாவது கம்ஃபர்டபுளா எல்லாமே இருக்கு. இன்னொன்னு முக்கியமா கேட்டிருந்தீங்க, ஆனா நெருக்கமா வீடுகள்லாம் இருக்கா? இது வரைக்கும் இருந்த வீடுகள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். அதாவது நம்ம வீடு செப்பரேட்டா இருக்கும், சுத்தி வீடே இருக்காது. இங்க வந்து அப்படி இல்லை. இது வந்து வில்லேஜ், கொஞ்சம் வில்லேஜ், டீப் வில்லேஜ் தான். அதனால வரிசையா வீடுங்க. கால வீடு, வரிசையா வீடு, பின்னாடி வீடு, ரைட் லெஃப்ட் எல்லா பக்கம் வீடு தான். குட்டீஸ் நிறைய இருக்குங்க. குட்டீஸ் நாங்க வந்தப்பே நிறைய குட்டீஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்க கேட்ட உண்டான பதில் எல்லாம் எல்லாமே கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். வேற என்ன, ஆல்மோஸ்ட் ஹாப்பியா நடந்திருக்கு.
இப்போ ஏன் இவ்வளோ அவசரமாக வந்து பால் காய்ச்சி இது இவ்வளோ அவசரமாக அட்வான்ஸ் கொடுத்துட்டு பால் காய்ச்சி வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்குது. ஆமா. பேங்க் சைடு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்குது. நீ அடுத்து இவங்க வந்து விற்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க. இப்போ டக்குன்னு வித்துட்டு இதே தான் நான் சொன்ன மாதிரி பணம் கொடுத்துட்டு இப்போ என்னன்னாங்கன்னா, இப்போவே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து காலி பண்ணாதான் பணம் தருவோம் அப்படி ஒரு வார்த்தை வந்துட்டே தான் இருக்குது. நீ காலி பண்ணி இந்த லாஜிக்கே எனக்கு புரியாம தான் இருக்குது. பட் நான் அதெல்லாம் விடமாட்டேன். நான் கையில் பணத்தை, ஏன்னா நான் வந்து 15 நாள் முன்னாடி நான் பணம் கொடுத்துட்டு தான் நான் வந்தேன். இது வந்து அப்படியெல்லாம் எந்த ரூல்ஸுமே கிடையாது. 3 மாதம் டைம்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் வேண்டாம், எனக்கு நம்ம பணம் வேணுங்க. பணத்தை வாங்கிட்டு நான் டக்குன்னு வெளியே வரக்கு பார்க்கணும். பேங்க் சைடு பிரச்சனைலேருந்தும் நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்க்கணும். இதனால தான் இப்போ டக்குன்னு அட்வான்ஸ் பண்ணியாச்சு. நீ அடுத்து வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து பால் காய்ச்சி முடிச்சுட்டு ரெடி ஆகிக்கணும். பேக்கிங் எல்லாம் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். பணம் கொடுத்தாங்கன்னா காலி பண்ணிக்கணும். டக்குன்னு ஓடிடும். அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க இவங்களை எப்படி காலி பண்ண வைக்கிறது. நான் அதாவது தலையால் அடிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு பணத்தை கொடுத்தீங்கன்னா ஓடிடுறேன் இருக்கிறேன் நான். அந்த அந்த என்ன சொல்றது, ஐயோ அந்த வீட்டை விட்டுட்டு எப்படா கடான்னு ஒடியாரான்னு இருக்குது. அது ஒரு நரகம் மாதிரிங்க. அது அந்த வீடு வந்து ஒரு நரகம் மாதிரி. ஒரு அதுக்குள்ள இருந்து என்னைக்குதான் ஓடி வரும்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ நீ எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நீ எல்லாமே நல்லதான் நடக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கங்க. சரி, ஓகே. அடுத்த வீடியோ பால் காய்ச்சற வீடியோ. நான் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் எல்லாம் எத்தனை நாள் கழிச்சு வரும்னு தெரியாது. எங்களோட இந்த ஃபார்மாலிட்டி கேட்குற மாதிரி வாங்க, நீங்களும் வாங்க, பால் காய்ச்சறதுக்கு வாங்க அப்படி கூப்பிடுறது தான். நீங்கள் பார்க்கும்போதே உங்கள் ஃபேமிலியில் நாங்கள் ஒருத்தராக அப்படித்தான் தெரியும். அதனால் எங்களை எல்லாருமே வாழ்த்துங்க. எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுப்போம். சரி, ஓகே. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.